ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதுரை மகா சமையலில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போது மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மட்டனை மட்டும் தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் பார்த்தீங்கன்னா மட்டன் எடுத்துக்கோங்க. மட்டனை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. மட்டனை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வதக்கி விடுங்க. அதில் லைட்டாக தண்ணி விடும். இது கூடவே உப்பும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே குக்கரில் 90% வேகிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. வதக்கி விடுங்க. வதக்கி விடுறப்பவே நமக்கு தண்ணி விட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போது கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் விசில் எடுத்துக்கணும். இப்போது வேக வச்சது தனியாக இருக்கட்டும். இப்போது திரும்பவும் குக்கரில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுமே ஒரு பிரியாணி இலை, 2 பிரியாணி இலை, 2 சின்ன சைஸ் பட்டை, அன்னாச்சி பூ 2, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயம் பார்த்திங்கன்னா 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சாதத்துக்கும் நம்ம மட்டனில் போட்டிருக்கோம் உப்பு, அதனால் சாதத்துக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கும்போதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி பார்த்திங்கன்னா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளியாக எடுத்துருக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். இப்போது நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், மொத்தம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை வதக்கிக்கோங்க. அடுத்தது காரத்துக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா நம்ம மட்டனுக்கு ஆட் பண்ணல, அதனால் நல்லாவே உங்களுக்கு காரத்தை தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணிடணும். இப்போது தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிக்கோங்க. 1/2 எலுமிச்சம்பழம் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிரும் எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது மட்டனை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். மட்டனை மட்டும் தனியாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள தண்ணியை நீங்கள் ஆட் பண்ண வேணாம். தண்ணி எவ்வளோ இருக்குன்றதை மெஷர் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணணும். அதனால் மட்டனை மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் ஆட் பண்ணியாச்சு. மட்டனை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம மட்டனில் வேக வச்சதில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த தண்ணியுமே ஆட் பண்ணிக்கலாம். அதை மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு இருக்குது. அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் முன்னாடியே அரிசி கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 2.5 கப் அளவுக்கு அரிசி ஆட் பண்ணியிருக்கிறேன். 2.5 கப் அரிசிக்கு நம்ம 2.5 கப் அளவுக்கு தண்ணி விடணும்.
ப்ளஸ் ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். 1/2 கப் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. 5.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. 2.5 கப் அரிசிக்கு 5.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. 1 கப் அரிசி போடுறீங்கன்னா 1 கப் எக்ஸ்ட்ரா தண்ணி விடணும். ப்ளஸ் 1/4 கப் அளவுக்கு விட்டுக்கோங்க. அந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போது தண்ணியுமே ஆட் பண்ணிக்கோங்க. 5.5 கப் அளவுக்கு தண்ணி விடுறேன். 2.5 கப் அரிசிக்கு 5.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கிறேன். இது கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 3 விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். பாருங்கள், இதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வச்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியையும் புதினாவையும் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்படியே தம் போட்டுருங்க. கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நமக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 3 விசில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 2 விசில் அளவுக்கு வச்சுக்கோங்க. பாருங்கள், நமக்கு பிரியாணி சூப்பராக வந்திருக்குது. குலையாமலே சூப்பராக வந்திருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரியாணியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாருங்கள், இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே நம்ம வீடியோ போட்டுக்கிறோம். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.